Hi friends, welcome to Chennai Cooking. வாங்க இப்போ எப்படி சுவையான மதுரை மட்டன் சுக்கா செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஆனியன் கட் பண்ணிக்கணும். மதுரை மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு சாப் பண்ண ஆனியன் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் இதுக்கு ஒரு தக்காளி கட் பண்ணிக்கணும். ரொம்ப தக்காளி தேவைப்படாது. இதுக்கு ஒரு தக்காளி இருந்தாலே போதும். நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் பட்டை லவங்கம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம அரிஞ்சு வச்ச ஆனியன் சேர்த்துக்கோங்க. இப்போது அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. அதில் அரிஞ்சு வச்ச ஒரு டொமேட்டோவும் கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வீட்டு மிளகாய்த்தூளாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மட்டன் பீசஸ் சேர்த்துக்கோங்க. சால்ட் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ வாட்டர் விட்டுக்கிட்டு 10 விசிலுக்கு நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் மட்டனை குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் பெருஞ்சீரகமும் சீரகமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதில் சாப் பண்ண ஆனியன் கேஷ்நட் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக் பண்ணி வச்ச மட்டன் கிரேவி சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் விடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. Hi friends, please subscribe பண்ணுங்க, bell button press பண்ணுங்க. Thank you.